நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்று முதல் ஆனி மாதம் 24ஆம் தேதி வரை குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்று மிதுன ராசியிலும் கடகராசியிலும் சஞ்சாரம் செய்வார்கள். இது ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா அசுர குருவும் தேவகுருவும் ஒரு ராசியில் கூட்டணி சேருவது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரப்போகிறது. மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும்போது 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். முதலில் நவகிரகங்களில் சுக்கிர பகவானை பற்றி அறிவோம். நவகிரகங்களில் சுக்கிர பகவான் அசுர குரு. ரிஷபம் துலாம் ராசிக்கு அதிபதியானவர். கன்னி ராசியில் நேசமும் மீனராசியில் உச்ச பலமும் பெறக்கூடியவர். சுக்கிர பகவான் செயற்கை தனம் மிகுந்தவர், அதாவது செயற்கையாளான். சுக்கிர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரன். சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அனைத்து வசதி வாய்ப்புகளும், அதாவது மாடி வீடு, வண்டி வாகனம், நல்ல ஆடை ஆபரணம், இப்படி அனைத்து வசதி வாய்ப்புகளும் அந்த ஜாதகன் பெறுவார். சுக்கிர பகவான் சுய ஜாதகத்தில் வக்கரம், நேசம், அஸ்தங்கம் பெற்று விட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு இந்த வீடு, வண்டி வாகனம், வசதி வாய்ப்புகள், திருமணம் போன்ற சுபகாரியங்களில் தடங்கல்களை, சுகபோக இன்ப வாழ்க்கையை சுக்கிர பகவான் கெடுப்பார். சுக்கிர பகவான் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் அந்த ஜாதகன் செயற்கைத்தனமாக தன்னை நன்றாக அழகுபடுத்தி கொள்வார். நல்ல ஆடை ஆபரணங்கள் அணிவார், தங்க நகை அணிவார், நல்ல வாசனை திரவங்கள் அடித்து கொண்டு நல்ல வாசனையோடு அந்த ஜாதகன் செயல்படுவார். பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். சுக்கிர பகவான் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு வடமேற்கு திசையில் கீழ்வானத்தில் சுக்கிரன் தகதகன்னு இருப்பார். வானத்தில் தரிசனம் செய்யலாம். சுக்கிரனுக்கு மேலால் குரு பகவான் இருப்பார். சுக்கிரனையும் குருவையும், அதாவது இன்று முதல் ஆவணி மாதம் 24 வரை சுக்கிரனும் குருவும் அருகில் இருப்பார்கள். இரு கிரகங்களையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம். 12 ராசி அன்பர்களுக்கும் சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலாபலன்கள் ஒவ்வொரு பதிவாக காணலாம். மகர் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். மகர் ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் தொழில் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். வைகாசி 1 முதல் 26 வரை 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையில் வைகாசி மாதம் 12 வரை குருவோடு இணைந்து சஞ்சாரம் செய்வார். பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு 5ஆம் அதிபதி 6வது வீட்டிலே செல்லும்போது உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வழக்கு, வில்லங்கம், சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா, கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா மீண்டும் வாய்தாவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 6வது வீட்டிலும் 6ஆம் அதிபதி 5வது வீட்டிலும் பரிவர்த்தனையில் செல்கிறார்கள். உங்களுக்கு சொத்து சார்ந்து வழக்கு வில்லங்க இருந்துச்சுன்னா மீண்டும் வாய்தா வரும். 5ஆம் அதிபதி 6வது வீட்டில் செல்லும்போது உங்கள் குழந்தைகளுக்கு, பசங்க பிள்ளைங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா வயிற்று வலி, சாப்பிட்டா ஜீரணாகாது, வாந்தி, பேதி, இந்த மாதிரி உடல் சார்ந்த உபாதிகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. மகர ராசிக்கு 5ஆம் அதிபதி 6வது வீட்டில் செல்லும்போது பெண்களிடம், உங்களோட வயது குறைவான பெண்களாக இருந்தாலும் சரி, வயது அதிகமான பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்களிடம் பேசும்போது கவனமாக பேசணும், மரியாதையாக பேசணும், கண்ணியமாக பேசணும். பெண்களால், எதிர்பாலினவர்களால் இப்போ மகர ராசி என்பதற்கு அசிங்கம், அவமானம், கெட்ட பெயர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கோச்சாரத்தில் ராசிக்கு 6வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது உங்கள் குடும்பத்திலேயே அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அக்கா தங்கையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பெற்ற பெண் பிள்ளையாக இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை கூட உங்களை மதிப்பு மரியாதை இல்லாமல் பேசக்கூடிய அமைப்பு,
உங்களே அசிங்க அவமானப்படுத்தக்கூடிய அமைப்பு மகர ராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மகர ராசிக்கு 5வது வீட்டிலே சூரிய பகவான் செல்கிறார். சூரியன் 5வது வீட்டிலே இருப்பது சிறப்பில்லை. ஏன்னா மகர ராசிக்கு 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி 5வது வீட்டிலே செல்லும்போது உங்கள் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா சளி, காய்ச்சல், தலைவலி, கண் வலி, இப்படி உடம்பில் வலி வேதனை கொடுக்கும். 5வது வீட்டிலே சூரியன் இருக்கும்போது உங்கள் குழந்தைங்க இப்போ வந்து அடிக்கடி கோவப்படுவாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க. குழந்தைகளுக்கு வந்து மருத்துவ செலவுகள் உண்டு. குழந்தைங்க வந்து 12வது படித்து முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்கணும். உயர்கல்விக்காக மகராசி என்பர்கள் சரியான வழிகாட்டுதலாக நீங்கள் இருக்க வேண்டும். அவங்க உயர்கல்விக்கு பெரியவர்களுடைய படித்தவர்களுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் செயல்பட வேண்டும். ஏன்னா 5ஆம் அதிபதி 6வது வீட்டில் செல்லும்போது உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் நீங்கள் வந்து உரிமை எடுத்துக்கொள்வதை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மகர ராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பதும் மகர ராசிக்கு சற்று சாதகமில்லாத அமைப்பு. விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள், காவல், இராணுவம், மருத்துவம், மின்சாரம், போக்குவரத்து, இப்படி யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு. 4வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் கணிசமாக லாபம் பார்க்கலாம். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பூ மகசூல் கூடுதலாக வரும். 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வீடு, மனை, நிலம், சொத்து சார்ந்த வழியில் ஒரு சிலருக்கு பராமரிப்பு செலவுகள் கூடுதலாக வரும். வீடு இருக்குதுன்னா வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது, பழைய வீட்டை வந்து புதுப்பிப்பது, இந்த மாதிரியான செலவுகளும் உண்டு. மகர ராசிக்கு 3வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு வந்து 7.5 நாட்டு சனி முடிந்து விட்டது. கோச்சாரத்தில் 3வது வீட்டிலே சனி பகவான் செல்வது மகர ராசிக்கு சிறப்பு. மகர ராசிக்கு 2வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கக்கூடிய, குடும்பத்தில் 4-5 பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்முன்னு ஒரு ஓரமாக இருக்கிறது, குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு, மனஸ்தாபங்களை 2வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்துவார். குடும்பத்தில் வந்து வருமானம் உண்டு. மகர ராசிக்கு 8வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். அஷ்டம கேது காலகட்டம். படித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் படிப்பில் வந்து உயர்கல்வி படிக்க காத்து கொண்டிருப்பவர்கள் கரெக்டாக படித்தவர்கள் பெரியவர்களுடைய ஆலோசனை பெற்று உயர்கல்விக்கு நீங்கள் தயாராகுங்கள். மகர ராசிக்கு 8வது வீட்டிலே கேது இருக்கும்போது அடிக்கடி ஞாபக மறதி ஏற்படுத்தும். நீங்கள் வந்து பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது, ஞாபக மறதியை உண்டாக்கும். மகர ராசி என்பதற்கு சுக்கிரன் பெயர்ச்சி வைகாசி மாதம் 26 வரை உங்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சாதகமாக இல்லை. அப்படி இருக்கும்போது எதிர்பாலினவர்களிடம் மகர ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும். நம்ம குடும்ப பெண்கள் தானே, நம்ம அம்மா தானே, நம்ம மனைவி தானே, நம்ம பிள்ளை தானே அப்படின்னு நீங்கள் வந்து வார்த்தையை விட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து அவமானப்படுத்தக்கூடிய, தரைக்குறைவாக பேசக்கூடிய அமைப்பு உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு 6வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது இப்போ பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பொருட்கள், பல்பு, வீட்டில் வந்து ஒயரிங் ஜாமானம், விவசாயிகளுக்கு வந்து கிணத்து மோட்ரு, இந்த மாதிரியான லிப்போரு ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதன் சார்ந்த செலவுகளும் இந்த காலகட்டத்தில் வரலாம். மகர ராசிக்கு 6வது வீட்டிலே 5ஆம் அதிபதி செல்லும்போது குழந்தைகளிடம் மகர ராசி அன்பர்கள் அன்பு அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. நவ கிரகங்களை அறிவோம் இந்த யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.